வயிறு வாய் புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கீரை அப்படின்னா வந்து மிளகு தக்காளி கீரை, அதாவது மணத்தக்காளி கீரைன்னு நம்ம ஊரில் சில இடங்களில் சொல்லுவாங்க. இதில் அந்த குட்டி குட்டி மிளகு தக்காளி மாதிரி இருக்கனால வந்து இதை மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாய் புண்ணுக்கு, வயிறு புண்ணுக்கு, அல்சர் இருக்கவங்களுக்குலாம் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக வெங்காயம் போட்டு வதக்கி கீரையும் வதக்கி நம்ம சாப்பிடுவோம். அதை விட வந்து சிலர்லாம் வந்து துவையல் அரைச்சி அதை சோறில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா லைட்டாக அந்த கசப்புத்தன்மை இருக்காது. நான் இப்போ சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை வந்து காம்பு இல்லாமல் ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தேவை, சின்ன வெங்காயம், இது யூஎஸில் இதுதான் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, ஒரு தக்காளி. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம வதக்க போகிறோம். வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து இங்கே யூஎஸில் கிர்க்லாண்ட், அதாவது காஸ்கோவில் வாங்கினது. ஒரு 6 வத்தல் போட்டுக்கோங்க. மிளகாவை வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்க்குறேன். பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10. இப்போ நல்லா கழுவி வச்சுருக்க கீரையை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து உள்ளே போட்டுருங்க. பார்க்க தான் நிறைய தெரியும், வதங்கினா வந்து கொஞ்சம் தான் வரும். கொஞ்சோண்டு புளி, ஒரு தக்காளியை வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். இங்கே காமிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா கீரை வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து கடைசியாக உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் சேர்த்து, இங்கே மிளகாய் வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா கரெக்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது வதங்கினது வந்து நல்லா ஆறினோன்னா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது வந்து நான் சொன்ன மாதிரி சும்மா கொஞ்சோண்டு வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே மிளகாய் வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கேன், அது கூட கொஞ்சோண்டு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஆறினதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி சேர்க்காமல் இப்படி நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். துவையல் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். கீரையை கழுவி எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் வெட்டிக்கணும். முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுட்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். வதங்கிட்டு இருக்கும் போதே கீரையை வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆனியனோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அவ்வளோ கீரை போட்டோம். இப்போ ஃபுல்லாமே வதங்கி கொஞ்சமாக வந்துருச்சு. ஆனியன் மட்டும்தான் தெரியுது, கீரையே வந்து இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கீரை கரெக்டாக வதங்கிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிளகு தக்காளி கீரை துவையல் பண்ணியாச்சு, கீரையும் பண்ணியாச்சு. எதுக்கு 2ம் ஒரே நாள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே யூஎஸில் இந்த கீரை கிடைக்காது. ஆல்மோஸ்ட் நாங்கள் 10 மந்த்ஸ் நாங்களும் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இப்போ நேற்று தான் நாங்கள் ஒரு ஷாப்பில் பார்த்தோம், இந்தியா கிராசரி அப்படின்னு சொல்லி, அங்கே இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன் 2 கட்டு கீரையை. ஸோ அவ்வளோத்தையும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக 2ஆக செஞ்சு துவையலை கொஞ்சம் புளி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதை நான் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீரையை வந்து இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.